அனைத்து தமிழ் ஆர்வர்கள், நீங்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தமிழர்கள் என்று பேசுகிறீர்களே, கர்நாடகத்திலே காவிரி பிரச்சனைக்காக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் விரட்டப்பட்டால், அவர்கள் குடியிருப்பு தாக்கப்பட்டால் தமிழன் தாக்கப்படுகிறான் என்று குரல் கொடுக்கிறீர்கள். இங்க உங்களுடைய காலடியில குற்றாலத்தில இருந்து ஏறக்குறைய ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மாஞ்சோலையில அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். 1929-27 வந்து விட்டார்கள். 29 தான் ஒப்பந்தமாகும். ஆனால் அவர் 1927 வந்திருக்காங்க. 100 வருடங்கள் முடிந்து விட்டது. 100 வருடங்களுக்கு முன்பாக என்ன வசதி இருந்திருக்கும்? பஸ் வசதி கிடையாது, ஒரு ரேஷன் கடை கிடையாது, ஒரு காய்கறி வாங்க முடியாது. அங்கே வீடு இது போல வீடா இருந்தது எதுவுமே கிடையாது. மலையினுடைய அடிவாரத்திலிருந்து 40-50 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ன வசதி இருந்திருக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களையும் ஆதரவாளர்களையும் மற்ற மக்களையும் அடித்து துன்புறுத்தி கண்காணிகளை வைத்து நீங்க இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் நடந்தது, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில் நடந்ததை சொல்லுகிறேன். அன்னைக்கு யாரும் விருப்பப்பட்டு போகல. கொடுமைப்படுத்தி எப்படி வந்து ஆப்பிரிக்கா நாடுகளில் கருப்பு நம் மக்களை வேட்டையாடி பிடித்துக் கொண்டு போனீர்களோ அதே போல இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களை நீங்கள் அச்சுறுத்தியும் அடித்தும் துன்புறுத்தியும் கொண்டு போய் அந்த நிலத்தை பண்படுத்தினீர்கள். 99 ஆண்டு காலம் அவர்கள் 1998 வரையில் அவர்கள் பெற்றுக் கொண்ட சம்பளம் 12 ரூபாய், அதிகபட்சம் 35 ரூபாய். எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் அவர்கள் முதலில் 150 வைத்தோம். அதுக்கு பிறகு இன்று 484, 500 வரையில் வருகிறது. அவருடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.